நாள் முழுக்க வேலை செய்த சோர்வாலும் மன உளைச்சலாலும் சிலையின் அருகே தரையில் படுத்தான். அப்படியே உறங்கியும் விட்டான். அவனது கனவில் ஒளி பொங்கியது. அந்த ஒளிக்குள் கருணை நிறைந்த முகத்துடன் இறைவன் தோன்றினார். அந்த வாலிபன் கனவில் கூட கோபத்தோடு மீண்டும் கேட்டான், நான் தினமும் உன்னை பிரார்த்தனை செய்தேன், ஏன் என்னை கைவிட்டாய்? சிரித்துக்கொண்டே இறைவன் பதில் சொன்னார், நான் எப்போதும் உன்னோடுதான் இருந்தேன், ஒருபோதும் கைவிடவில்லை. பதிலை கேட்டு மேலும் கோபம் கண்ட அவன், நீ பொய் சொல்கிறாய். நீ இருந்திருந்தால் நான் எல்லாவற்றையும் இழந்து வீதியில் பசியோடு படுத்திருக்க மாட்டேன். உண்மையை சொல், ஏன் என்னை விட்டுச் சென்றாய்? இறைவன் அமைதியாக சொன்னார், நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ பிறந்தபோது, வளர்ந்த போது, உனக்கு வேலை கிடைத்த போது, உன் தாய் இறந்த போது, நீ வேலை இழந்த போது, உன் வீடு இடிந்த போது, ஏன் நீ கோவிலுக்கு வராத போதும் நான் உன்னோடுதான் இருந்தேன். நீ நம்பவில்லை என்றால் இதோ உன் வாழ்க்கை பாதையை நான் காட்டுகிறேன் என்றார். சரி காட்டு என்றான் அந்த வாலிபன். அவனது சிறுவயது நினைவுகள், தாயின் பாசம், வேலை கிடைத்த நாள் எல்லாம் வந்து சென்றன. அந்த பாதையில் 4 கால் தடங்கள் தெளிவாக இருந்தன. இறைவன் சொன்னார், பார், 2 கால் தடங்கள் உன்னுடையது, மற்ற 2 என்னுடையது. நான் உன்னோடு இருந்ததற்கு இதுவே சாட்சி. இப்போது அவன் முகத்திலே ஒரு குழப்பம். அதோடு கேட்டான், இதெல்லாம் நான் கடந்து வந்த சந்தோஷமான பாதை. இதில் வேண்டுமானால் நீ என்னோடு இருந்திருக்கலாம். என்னுடைய துக்கமான பாதையை காட்டு என்றான். சிறிய புன்சிரிப்போடு இறைவன் அதையும் காட்டினார். கனவில் அவனது துன்பமான நாட்கள் வந்து போனது. பசி, அவமானம், வேலை இழந்தது, வீடு இடிந்த இரவு, அத்தனையும் வந்து போனது. ஆனால் அந்த பாதையில் 2 கால் தடங்கள் மட்டுமே இருந்தன. அதை பார்த்து அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். பார், நான் சொன்னது உண்மைதான், நீதான் பொய் சொல்கிறாய். இந்த பாதையில் 2 கால் தடம் மட்டுமே தெரிகிறது. மகிழ்ச்சியான நாட்களில் என்னோடு இருந்த நீ என்னுடைய துன்பமான நாட்களில் விட்டுவிட்டு சென்று விட்டாய். இப்போது பதில் சொல், ஏன் என்னை விட்டு சென்றாய்? இறைவன் மெதுவாக சிரித்தார். அந்த துன்பமான பாதையில் தெரிகின்ற காலடி உன்னுடையதல்ல, அது என்னுடையது. அந்த துன்பமான பாதையை உன்னால் கடக்க முடியவில்லை, துவண்டு போனாய். நான் உன்னை என் தோளில் தூக்கி கொண்டு நடந்தேன். இறைவன் சொல்லி முடிக்க அவன் கண்விழித்தான். கடவுள் திருவடி நோக்கி ஓடினான். இத்தனை நாளும் அவன் மனதிற்கு தூரமான கடவுளின் சந்நிதி இப்போது அவன் கண்ணீரால் ஈரமானது. மகிழ்ச்சி வரும்போது கொண்டாடுங்கள், ஏனென்றால் இறைவன் நம் கரங்களை பற்றி கொண்டிருக்கிறான். அதே சமயம் துன்பம் வரும்போது நம்பிக்கையோடு இருங்கள், அதே இறைவன் நம்மை தோளில் சுமந்து நடப்பான்.